எங்கடா இந்த ஏரியால தான் இங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். யார் இவரு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்காரு? அத ஏன் கேக்குறீங்க? யாரோ ஒருத்தன் தமிழ காப்பாத்துறன்னு வசனம்லாம் பேசிட்டு திருக்குறள தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு திரியறா. அது சரி, அதுக்கும் இவன் அருவாளோட சுத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? அட தப்பா சொன்னா மட்டும் பரவாயில்லங்க. அவர் சேர்ந்த ஊபிஸ் எல்லாம் இவருதான் திருக்குறளை திருவள்ளுவருக்கே சொல்லி கொடுத்தாரு சொல்லிட்டு சுத்துறாங்க. அதான் திருவள்ளுவர் டென்ஷனாகி அவர் தேடிட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணுங்க, என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஜோசியக்காரன் இவன் கண்ணுல பட்டா செத்தான் ஜோசியக்காரன். திருட்டு மொழி குறுந்தாடி வச்சிருப்பான். யாராவது பாத்தீங்களா? அந்த டீ கடை வைக்கிறவன் எவனா? போன்விட்டா கேன்சல். வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இளமை புகுத்தி விடும்னு சொன்ன சொல்றது ஒரு வாய் இருக்குமாடா, சொல்லலாமா? முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். சொல்றது ஒரு வாய் இருக்குமாடா, சொல்லலாம். ராமசாமி தொட்டு இன்று மக்களே இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா திருவள்ளுவரை எத்தனையோ முறை இந்த திராவிடியன் ஸ்டாக்ஸ் அவமானப்படுத்தியிருப்பாங்க. இவங்களோட ஐடியாலஜி ஈவே ராமசாமி தொட்டு இன்று இருக்கக்கூடிய ஆன்லைன் திராவிடியன் போராளிகள் வரைக்கும் திருவள்ளுவருடைய கருத்து பிற்போக்கு என்றெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா திருவள்ளுவர் இதுவரை சந்தித்த அவமானங்கள்லயே மிகப்பெரிய அவமானம், திராவிடவாதிகளால ஏற்பட்ட அவமானம் என்னன்னா, சமீபத்துல வைரமுத்துவனுடைய நிகழ்ச்சியில முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பப்பட்ட ஒரு காணொளி. அதுல திருவள்ளுவர் இருக்காரு, பக்கத்துல வைரமுத்து, இந்த பக்கம் ஸ்டாலின் இருக்காரு. 3 பேர் இப்படி நடந்து வராங்க. அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவர்களை பார்த்து திருவள்ளுவர் காப்பி அடிக்கிற மாதிரி ஒரு காட்சிப்படுத்தப்பட்டது பாத்தீங்களா? அதெல்லாம் பார்த்து குபீர் டக்கு நம்ம குபீர்னு சிரிப்பு வந்தாலும் இன்னொரு பக்கம் அவ்வளவு வேதனையாக இருக்கு. உண்மையிலேயே சுய நினைவோட தான் இந்த காணொலியை கிரியேட் பண்ணாங்களா? அப்படியே கிரியேட் பண்ணிட்டோமே, இதை எப்படா நம்ம பொது வழியில போட்டு காட்டுவோம்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பொது வழியில போட்டு காட்டியிருக்காங்க. அதை முதல்வரும் பார்த்து ரசிக்கிறாரு. ஆஹா சூப்பர், என்னமா பண்ணியிருக்காங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கும் ஒரு நிகழ்ச்சி. திருக்குறளுக்கு ஏதோ உரை எழுதியிருக்காராம் இவரு, நம்ம வைரமுத்து அவர்கள். எப்பேற்பட்ட கவிஞர் என்று எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு நாகரிகமான ஒரு கவிஞர். எங்கேயுமே அப்போ பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிற மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு டெம்ப்ளேட், அதுதான் ஞாபகம் வருது. இப்போ திருவள்ளுவர் ஸ்டாலினை பார்த்து காப்பி அடிக்கிறாருன்னா நீங்க நினைச்சு பாருங்க, ஸ்டாலின் அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. ஒரு துண்டை சீட்டை பார்த்தும் தப்பு தப்பாக பேசக்கூடியவர்கிட்ட ஒரு திருவள்ளுவர் காப்பி அடிக்கிறாருன்னா கூட போட வராது ஸ்டாலின் அவர்களுக்கு. பொங்கலுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. நான் வரவேற்கிறேன், அப்பயே வரவேற்றிருக்கேன். நான் அதை வேண்டாம்னு சொல்லல. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டு இடம்பெற்றிருக்கேன். சுதந்திர தினம் இன்னைக்கு, குடியரசு தினம் இன்னைக்குன்னு கூட தெரியாது. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சுதந்திர நாள் வருகிற போது, ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர நாள் வருகிற போது பேசிக்கா எந்த ஒரு நாலேஜும் இல்லாம இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை பார்த்து திருவள்ளுவர் காப்பி அடிக்கிற மாதிரி போட்டிருக்காங்களே, உண்மையிலே அவங்களுக்கு மனசாட்சி இருக்கா என்பதுதான் தெரியல. அதையும் தாண்டி இன்னொன்னு சொல்றாங்க, அதாவது ஆரியர்கள் திருவள்ளுவரை திருட முயற்சி செய்யறாங்களாம். எந்த ஆரியர்கள்? திரும்ப திருவள்ளுவரை அப்படியே திருநீர் இல்லாமல் வெள்ளை ஆடையோட ஏதோ சர்ச் ஃபாதர் மாதிரி சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாவே. அது தேசத்துல, இந்த பாரத தேசத்துல எழுதப்பட்ட அனைத்து மொழிகள்ல எழுதப்பட்ட நூல்களிலும் அந்த நூலானது கடவுள் வாழ்த்தோட தான் ஆரம்பிக்கும் என்பது இங்க ஒரு வழக்கம். அதையும் தாண்டி கடவுள் வாழ்த்திலேயே பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்ற ஒரு திருக்குறள் இருக்கு, அனைவருக்குமே தெரியும். பிறவி பெருங்கடல் இது இந்த தேசத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை. நீங்கள் உங்களுடைய பாவ புண்ணியங்களின் அடிப்படையில மீண்டும் மீண்டும் இங்கு பிறந்து கொண்டே இருப்பீர்கள். இதைதான் ஆதிசங்கராச்சாரியார் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்ற அந்த பஜகோவிந்தம் ஸ்லோகத்துல சொல்லியிருப்பாரு. மீண்டும் மீண்டும் பிறப்பது, மீண்டும் மீண்டும் இறப்பது என்பது இது ஒரு சர்க்குலர் கான்செப்ட். மற்ற அனைத்து மதங்களிலும், இஸ்லாமாக இருக்கட்டும் கிறிஸ்டியானியாக இருக்கட்டும், அனைத்துமே லீனியர் கான்செப்ட். லைஃப் இஸ் அ லீனியர் கான்செப்ட். பிறப்பு இறப்பு அவ்வளவுதான். ஆனா நம்மளோடது மட்டும் தான் சர்க்குலர் கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் இறைவன் அடி சேராதார் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் திருவள்ளுவர். அப்போ
இந்த அடி தொழுவது, இறைவன் அடி தொழுவது என்பது இந்து தர்மத்துல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். இதை இந்திரனே சாலுங்கனி என்று இந்திரனை பற்றி பேசியிருக்கிறாரு. இன்னும் பல இந்து தெய்வங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு. புலால் உண்ணாமை என்ற ஒரு அத்தியாயமே எழுதியிருக்காரு. இந்த உலகத்துல எந்த மதத்தில் புலால் உண்ணாமை ரெக்கமெண்டடாக இருக்கு என்று நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த தேசத்துல இருக்கக்கூடிய ஆன்மீக நம்பிக்கை மட்டும்தான் புலால் உண்ணாமையை ரெக்கமெண்ட் பண்றோம். திருக்குறளை தாண்டி பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் எப்படி இங்க சித்தரிக்கப்பட்டிருக்கார் என்பதை பாருங்க. மயிலாப்பூர்ல திருவள்ளுவருக்கு ஆலயம் இருக்கு. அங்க திருவள்ளுவர் எப்படி இருக்காரு, எப்படி காட்சி அளிக்கிறார் என்பதை பாருங்க. எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இருக்காரு. ஓகே, யாழ்ப்பாணத்துல திருவள்ளுவர் சிலை எப்படி இருக்கு என்று போய் பாருங்க. திருநீரோட காவி உடையோட காட்சி அளிப்பாரு. சரி, அதையும் விடுங்க. சாணக்கியா ஊடகத்துக்கு ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருப்பாரு. அதுல ஒவ்வொரு நூற்றாண்டிலும் திருவள்ளுவர் எப்படி காட்சி அளிச்சிருக்காரு, எப்படி இங்கு திருநீரோட, ருத்ராட்ச கொட்டையோட, இன்னும் சொல்ல போனா காவி உடையோட திருவள்ளுவர் இருப்பது போன்ற சித்திரங்கள், அவ்வளோ பெயிண்டிங்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கு என்றும் ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருப்பாரு. அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு உற்சவர் சிலை ஒன்று இருக்கு, மெட்டல். அந்த சிலை அதுக்கு பிந்தியது. அது கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்குள்ள செய்யப்பட்டிருக்கலாம். இந்த சிலையில் கீழே பீடத்தில் திருமயிலாப்பூர் தெய்வ புலமை திருவள்ளுவர் நாயனார் அப்படின்னு பெயர் பொறிப்பும் அதில் இருக்கு. கீழே வருஷம் கொடுத்துருக்காங்க, எந்த வருஷம் செய்யப்பட்டதுன்னு வருஷம் கொடுத்துருக்காங்க. அந்த வருஷத்தை மட்டும் சுரண்டே அழிக்கப்பட்டிருக்கு. அங்கே திருவள்ளுவர் கோயிலே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூல விக்கிரகம் அது கிட்டத்தட்ட ஒரு 16-17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிலையாக இருக்கலாம். அந்த உரையில் ஒரு திருக்குறள் படம் இருக்கு, புத்தகமாக வந்திருக்கு. புத்தகம், அதில் அட்டைப்படம், அட்டைப்படம் இல்லை, உள்ளுக்குள்ள. அதில் பார்த்தீங்கன்னா நெத்தியில் பட்டை, உச்சி கொண்டை, கையில் பட்டை இருக்கிறது அவ்வளோ தெளிவாக தெரியல. ஏன்னா இது 1863 863 அந்த படத்துக்கு கீழே நான் டைட்டில் கொடுத்துருக்கேன். பட்டைகள் இருக்கிறது தெரியல, கழுத்தில் மாலை, கழுத்தில் உத்ராட்ச மாலை ஒன்று இருக்குது, இது அக்க மாலையும் இருக்குது, ஒரு கையில் உழைச்சது இருக்குது. இதையெல்லாம் தாண்டி முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய ஸ்பீச்சில் குறிப்பிடும்போது திருவள்ளுவ நாயனார் என்ற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதற்காகத்தான் காலனை காலால் உதைத்தவனாம், காமனை கண்ணால் எரித்தவனாம் என்று சிவருமானுக்கு கொடுத்தவனுடைய லட்சணமா. அதற்கு மேல் திருவள்ளுவர் நாயனாரை எடுத்துக்கொள்வோம். திருவள்ளுவர் நாயனாருடைய குரலிலே எழுதப்படுகிறது, படிக்கப்படுகிறது, பேசப்படுகிறது எல்லாம் இன்னா செய்தாரை ஒருத்து அவர் நான நன்னயம் செய்துவிடல். சோ லிட்டரலி திருவள்ளுவர் ஒரு நாயன்மாராக இங்கு இருந்திருக்கிறார், வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவ்வளவு முழுக்க தெய்வீக கருத்துக்களை தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. இது உலக பொதுமுறையாக இருக்கலாம். இப்போ ஒருவர் ஹிந்துவாக இருந்தால் அவர் உலகத்திற்கு பொதுவானவராக இருக்க கூடாது என்று நீங்க எப்படி சொல்லுவீங்க? இப்போ மதர் தெரேசா இருக்காங்கன்னா அவங்க ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலுமே உலகத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆனா திருவள்ளுவர் எல்லாருக்கும் சொந்தமானவர் செயல்பட்டு இருக்காங்க. எப்படியாவது இவர் ஹிந்து இல்லை என்று முதல்ல ஆரம்பிக்கிறோம், அனைவருக்கும் பொதுவானவர் என்று ஆரம்பிக்கிறோம். அதை தாண்டி இவர் எப்படியாவது ஒரு கிறிஸ்தவர் என்று நிறுவ வேண்டும் என்று தீவிரமான முயற்சி நடந்து கொண்டே இருந்தன. கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த காலத்திலிருந்து திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர் என்ற அந்த ஒரு ஆராய்ச்சிக்கு முன்னுரை எழுதியதே கருணாநிதி அவர்கள் தான். இது போன்ற நிறைய ஆராய்ச்சிகள் வர வேண்டும் என்று அவருடைய முன்னுரையில குறிப்பிட்டிருக்காரு. தேவநாயகம் போன்றவர்கள் எழுதிய புத்தகத்துக்கு முன்னுரை எழுதிய கருணாநிதி அவர்களுடைய வழித்தோன்றலான ஸ்டாலின் அவர்கள் அவர் கலந்து கொள்ற நிகழ்ச்சியில என்ன சொல்றாங்க? ஆரியர்கள் ஹைஜாக் பண்றாங்களா திருவள்ளுவரை கொண்டு போனால் நீங்க மகிழ்ச்சி தான் அடையணும். உதாரணத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போகும் இடமெல்லாம் திருக்குறளை மொழிபெயர்த்து அந்தந்த நாட்டு மொழிகள்ல அந்தந்த நாட்டு தலைவரை சந்திக்கும் போது கொடுத்துக்கிட்டு இருக்காரு பரிசாக. இந்த நாட்டுல இருந்து ஏதாவது ஒரு நாட்டுக்கு போறாருன்னா அந்த நாட்டு மொழியில திருக்குறளை மொழிபெயர்த்து அந்த நாட்டு தலைவர்கிட்ட கொடுப்பாரு. உதாரணத்திற்கு பாப்புவா நியூகினிங்கிற குட்டி நாடு, குட்டியோண்டு நாடு, அந்த குட்டி நாட்டுல ஒரு சின்ன மொழி இருக்கு, ஒரு சிலரால் பேசப்படக்கூடிய ஒரு மொழி. அந்த மொழியிலையும் திருக்குறளை மொழிபெயர்த்து அந்த நாட்டு அதிபர்கிட்ட கொடுத்திருக்காருன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருக்குறளை உலகத்துல மூலை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரா இல்லையா? பிரான்ஸ்ல திருவள்ளுவர் ஸ்டாச்சு நிறுவியிருக்காரு. இப்படி திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் ஒரு உலக அங்கீகாரம் கொடுப்பது உங்களுக்கு கண்ணை உறுத்துதா? ஒருவேளை இதைத்தான் ஆரியர்கள் ஹைஜாக் பண்றாங்கிறீங்களா? இத்தனை ஆரியர்கள் ஹைஜாக் பண்றாங்கிறீங்களா? இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் திருவள்ளுவரை சீண்ட கூட இல்லை. கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருக்குறள் என்பது இங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல டிஸ்கஷன் ஆகவே இல்லை. அதுக்கப்புறமா திருவள்ளுவரை நீங்க கையில் எடுத்து அரசியல் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. இவர் வெள்ளைதான், காவி கிடையாது என்ற ஒரு ப்ராபகண்டாவை முன்வைக்கிறீங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த ப்ராபகண்டா இப்ப எங்க வந்து நிக்குதுன்னா ஸ்டாலின் அவர்கள் ஏஐ வீடியோல அவர்கிட்ட திருவள்ளுவர் காப்பி அடிக்கிற அளவு கொண்டு வந்து எடுத்திருக்கீங்க. உண்மையிலேயே ஹைஜாக் பண்றதை பத்தி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி தேவநாயகம் அவர்கள் இன்னும் பல கிறிஸ்தவ மிஷனரிகள் மதமாற்ற கும்பல் இவரை எப்படியாவது மதமாற்றி விட வேண்டும், திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர் தான் என்று நிறுவிவிட வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகளை செஞ்சிருக்காங்க, புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க, ஆராய்ச்சி கட்டுரைகள் ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா. அதெல்லாம் நடக்கும்போது நீங்க எங்க போனீங்க? அப்ப மட்டும் ஹைஜாக் பண்றாங்க,
ஆஹா உலக பொதுமறையான திருக்குறளையும் உலக பிரதமர் மோடி அவர்கள் திருக்குறளை பத்தி பெருமையா பேசுறாரா, எப்படியா விடுவ, அவர் மைலேஜ் தேடுறாரு, நம்ம திருக்குறளை எடுத்துருவோம், நம்ம திருவள்ளுவர் வச்சு அரசியல் பண்ணுவோம் என்று இவருக்கு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏஐ வீடியோவை போட்டு காட்டியிருக்காங்க. இதெல்லாம் தமிழக மக்கள் பார்த்தா, எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு டைலாக் கவுண்டமணி சொல்லுவார்ல, அந்த மாதிரி தமிழக மக்கள் பார்த்தா அவ்வளவுதான். தமிழக மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு காணொலி. குபீர் என்ற சிரிப்பு வரும். சிரிப்போட சேர்ந்து இவங்க இத்தனை ஆண்டுகளாக திராவிட வரலாற்றுல அவ்வளவு ஆண்டுகளாக மக்களை எப்படி முட்டாளாக்கி இருக்காங்க என்பதை அந்த ஒரே ஒரு வீடியோ நமக்கு வந்து உணர்த்திவிடும். ஏன்னா உண்மையிலேயே இவங்களுக்கு திருக்குறளை பத்தி அக்கறை இருந்தா, ஹைஜாக் பண்றதை பத்தி அக்கறை இருந்தா, இவர்களுடைய ஐடியலாக் யாரை பார்த்து எங்களுடைய தந்தை என்று சொல்றாங்களோ அந்த தந்தை, சோகால்டு தந்தை திருக்குறளை மலத்தோடு ஒப்பிட்டாரா இல்லையா? அப்போ இவங்க எங்க போனாங்க? திருக்குறளை மலத்தோடு ஒப்பிட்டவரோட வாரிசுகள் இப்போது வந்து திருக்குறளை பத்தி நாங்க உயர்த்தி பேசுறோம் என்று சொன்னால் இந்த ஒரு இரட்டை நிலைப்பாடை மக்கள் மத்தியில அம்பலப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. ஆக பதிவோடு இறுதியாக நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ காணொலிகள் திருவள்ளுவர் எப்படி காவிதான் என்பதை உணர்த்தும் விதமாக, நிறுவும் விதமாக நிறைய காணொலிகள் வெளியிட்டிருக்கோம். ஆனா இந்த ஒரு வீடியோல நம்ம ஒரு கேள்வியை மட்டும் தான் முன் வச்சு முடிக்கணும்னு நினைக்கிறேன். திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர் தான் என்று சொல்லும் போது பொங்காத வாய்கள் இப்போது சம்பந்தமே இல்லாம ஆரியர்கள் ஹைஜாக் பண்றாங்க என்று சொல்வதற்கான காரணம் என்ன? ஓட்டு வங்கி அரசியலா? இதற்கு மக்களே பதிலளிப்பாங்க. குறிப்பாக நீங்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, 2 பேர் தான் காணொலியில் வந்த எம்.கே. ஸ்டாலின் அவர்கள், வைரமுத்து அவர்கள், அவங்களை நோக்கி இந்த ஒரு கேள்வியை முன் வச்சுக்கலாம். பதில் சார், இது ஒரு புனிதமான நடவடிக்கை சார். பஞ்சமி நிலம் மீட்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புனிதமான நடவடிக்கை. அந்த புனிதமான நடவடிக்கையை ஏன் நீங்க அரசியல் களங்கத்தை ஏற்படுத்துறீங்கன்னு கேட்கிறேன். திமுக மட்டும் இன்னைக்கே நீங்க ஒரு அறிவிப்பு கொடுங்களேன். என்னன்னு கேட்டால் வந்து எஸ்சி பூர்வாங்கமாக இறங்கிட்டாங்கப்பா, இனி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமி நிலத்தை மீட்டே தீர்ந்து சொல்லிட்டு பல அரசியல் கட்சி தலைவர்கள் வாயை திறந்து பேச மாட்டாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சின்னு சொன்னவங்க கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதோ அவர்கிட்ட இருக்கா இவர்கிட்ட இருக்கா கட்சி நிதி வாங்கிக்கலாம் விடுங்கன்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. உண்மை இது நான் சொல்றது. கள்ளக்குறிச்சி சம்பவத்தினால எவ்வளோ பெரிய விஷயம் வெளியே வந்திருக்கு தெரியுமா? நம்ம மாவீரர்கள் அப்படின்னு நினச்ச பல செலிபிரிட்டிஸ் வெறும் மசாஜ் சென்டர் தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போ தான் நமக்கு தெரிய வருது. ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அந்த மசாஜ் தெரபிஸ்ட் யாருன்னா இந்த நாலடியார் தான். ஸோ இந்த நாலடியாருடைய மசாஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அண்ணனுடைய வீர வரலாறை பற்றி தெரிஞ்சுப்போம். அண்ணனுக்கு மட்டும் கோவம் வந்தது அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்துருவாரு. அப்படி ஒரு கோவக்காரர். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களான ஒருத்தரை பார்த்துட்டு வாங்களேன். இதெல்லாம் மயிர் தூக்கி போடு. பார்த்தீங்களா, நீட் எக்ஸாமுக்கு எதிராக அண்ணன் எவ்வளோ ஆக்ரோஷமாக பொங்கியிருக்காரு அப்படின்னு மாணவர்களோட உரிமைக்காக மயிரேன்னு சொல்லி கேட்டிருக்காரு. என்ன ஒரு வீரம். ஆனால் இப்படி இருந்த அண்ணன் இப்போ பாவம் மசாஜ் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காரு. தமிழ்ல சொல்லுங்களேன். அதாவது தடவி கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்ல வந்தேன். கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பற்றி அண்ணன் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் அண்ணனுடைய மசாஜ் திறமையை எவ்வளவு அழகாக காட்டியிருக்காருன்னு கொஞ்சம் பாருங்களேன். 20 வருடமாக ஆட்சி செய்தவர்கள் இதே அவலத்தை தான் செய்தார்களாமா. யோ நாலடியார் பல்லே ஆலியா, நீ நேக்க வண்டி அந்த பக்கம் திருப்பி விட்ட, இன்னைக்கு நடந்ததை பற்றி பேசியான்னு சொல்லி சொன்னால் 20 வருஷம் மேட்ரு இழுத்து விட்டு ஓனரை காப்பாற்ற பார்க்குற. பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க. இந்த லைனு கூட பரவாயில்ல, இதுக்கு அடுத்த லைனு எவ்வளோ பக்குவமாக பேசியிருக்காரு தெரியுமா? சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்துக்கு கண்டனமா, அரசுக்கு கண்டனம் சொல்ல மாட்டாராம், ஆட்சி நிர்வாகத்துக்கு கண்டனமா. அதாவது இந்த எம்எல்ஏ மினிஸ்டருக்கெல்லாம் பயந்து போய் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாம பாவம் மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய அந்த அப்பாவி ஜீவன்கள் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். இப்படி ஒரு தடவுனது மட்டும் இல்லாமல் இது கூட நம்ம ஓனர் மேலே ஒரு தப்பான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிருமோன்னு சொல்லி அடுத்த லைன் ஒன்று போட்டிருக்காரு பாருங்க. நம்ம முதல்வர் நல்ல முடிவெடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு. யோ நாலடியார், நம்ம முதல்வர்னு சொன்னதுக்கு பதிலாக ஓ முதலாளி நல்ல முடிவெடுப்பார்னு சொல்லியிருக்கலாம், பொருத்தமாக இருந்திருக்கும். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? அண்ணனை தூக்கி ஒரு ஓரமாக வைப்போம். இந்த மணிப்பூர் பிரச்சனைக்கு கவிதையை தூக்கிக்கிட்டு ஒரு கேரக்டர் வந்தது இல்லை, அது இப்போ என்ன பண்ணுதுன்னு தெரியுமா? இங்கே இவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது சுவிட்சர்லாந்தில் துப்பாக்கி பயிற்சி, துபாய் குப்பை மேடு, சுவிட்சர்லாந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொல்லி மான் கராத்தே மனோபலா மாதிரி ஜாலியாக ஃபாரின் ட்ரிப் படிச்சுட்டு இருக்காரு. பேங்காக்கில் பிரதி மாதம் 23ஆம் குவைத்தில் 22ஆம் தேதி கலையின் நாவல். சோஷியல் மீடியாவில் எல்லாரும் போட்டு பொலன்னு பொழந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு வந்து ஒரு ட்விட் ஒன்று போட்டு இல்லை ஒரு முட்டை ஒன்று கொடுத்துருக்கிறார்.
எந்த மது மறக்க செய்கிறதோ அதே மதுதான் மறிக்க செய்கிறது என்பதை மறந்தது என் மனிதா. அங்க செத்தவன் குடும்பம் அழுதுட்டு இருக்கும்போது உனக்கு எதுக முனை கேக்குதா? அட எதுக முனையெல்லாம் கூட விட்டுருவோம். அடுத்த லைன்ல என் தலைவன் அடிச்சாம பாருங்க ஒரு சிக்ஸரு. கள்ள சாராயத்தை ஒழிக்கணுமா, நல்ல சாராயத்தை குறைக்கணுமா? ஹலோ மிஸ்டர் டைமண்ட், அது என்ன நல்ல சாராயம், ஏதோ ஹெல்த் ட்ரிங்க்ஸா? ஆனால் இப்படி ஒரு முட்டு கொடுத்ததுக்காகவே நீ என்ன பண்ணுற, உன் பேரை டைமண்ட் முத்துன்ற பேரை மாற்றிட்டு இனிமேல் முட்டு முத்துன்னு வச்சுக்க, பொருத்தமாக இருக்கும். பாய். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்?